சக்திவேல் அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, தென்னரசு வந்து எம்எல்ஏ பதவிய ராஜினாமா பண்ணிட்டாங்க. விக்ரம் வந்து சொன்ன மாரியே பிரஸ் முன்னாடி சாட்சியோட வந்து தென்னரசு வந்து ஏமாத்தி தான் இந்த பதவிக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டாங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய பெரிய அமைச்சர்லாம் தென்னரச கூப்பிட்டு, "ஒழுங்கா இந்த பதவியிலேருந்தே விலகிருங்க. நீங்க இந்த மாரி பண்ணி தான் இந்த பதவிக்கு வந்திருக்கீங்கன்னு" சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. இதுக்கு மேல இந்த பதவியில நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எம்எல்ஏ பதவியிலேருந்து தென்னரச விலக சொல்லிருவாங்க. இதனால தென்னரசு ரொம்பவே மனசுடைஞ்சு போய், அந்த பதவியிலேருந்து விலகுற நிலைமை வந்துரும். இதனால பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஃபேமிலிய மீட் பண்றதுக்காக போவாங்க. அந்த விக்ரம் வச்சு எல்லா வேலையும் பண்ணிட்டீங்களா, உங்கள சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தென்னரசு போய் அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே சங்கர் வந்து, "நீ ஒழுங்கா உங்க அப்பா சொல்ற பேச்ச கேட்டு திருந்திருந்தீனா இவ்ளோ தூரம் போயிருக்காது. உன் மேல தான் தப்பு" அப்படின்னு சொல்லிட்டு தென்னரசு சொல்லுவாங்க. "இனிமேலாவது திருந்தி வாழ்" அப்படின்னு சொல்லுவாங்க. "நான் திருந்துறேன். கண்டிப்பா திருந்துறேன். ஆனா அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு தான் நான் திருந்துவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் திருந்தாமயே தென்னரசு வந்து பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் தென்னரசோட நிலைமை என்ன ஆக போகுது? தென்னரசு இப்படியே விட்டுருவாங்களா? அவங்க பண்ண குற்றத்துக்காக ஜெயில்ல போட போறாங்களா? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிட்டு பாருங்க.